நண்பர்களே, 2 நாட்களுக்கு முன்பே பங்களாதேஷின் நிதி ஆலோசகர் சாலே அகமது இந்தியாவிடம் 500 டன் பாஸ்மதி அரிசியை பொதுவெளியில் கோரியுள்ளார். இதற்கான காரணம் மிகத் தெளிவானது. பங்களாதேஷின் உணவுக் கையிருப்புகள் வேகமாக காலியாகிவிட்டன. அங்குள்ள அரசு களஞ்சியங்களில் அரிசி இருப்பு மிகவும் அபாயகரமான அளவிற்கு குறைந்துவிட்டது. மேலும் பாகிஸ்தான் பங்களாதேஷுக்கு வழங்கும் அரிசி இந்திய அரிசியை விட டன் ஒன்றுக்கு சுமார் $40 அதிக விலை கொண்டதாக உள்ளது. இவ்வளவு விலையுயர்ந்த வழங்கலை பங்களாதேஷ் பொருளாதாரம் தாங்க முடியாத நிலையில் உள்ளது. அதனால்தான் ஒரு பக்கம் பங்களாதேஷ் இந்தியாவை புகழ்ந்து பேசுகிறது, உதவி கோருகிறது. ஆனால் நண்பர்களே, இதன் மறுபக்கம் முற்றிலும் இதற்கு எதிரானதாக இருக்கிறது. இந்திய அரிசியின் மீதே பங்களாதேஷ் மக்களின் உணவுத்தட்டு நம்பிக்கையுடன் நிற்கிறது. அதே இந்தியாவின் முன்னிலையில் பங்களாதேஷ் இப்போது தனது இராணுவ வலிமையை காட்ட முயற்சி செய்து வருகிறது. அந்த வலிமையை வெளிப்படுத்துவதற்காக தனது மிக நெருங்கிய நண்பராக பாகிஸ்தானை தேர்வு செய்துள்ளது. நண்பர்களே, இந்த வீடியோவில் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய முன்னேற்றம் தற்போது வெளிவந்துள்ளது. ஆனால் அதற்கு முன் இந்த வீடியோவை லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இது உங்களுக்கு ஒரு வினாடி வேலைதான், ஆனால் எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருக்கும். உண்மையான செய்தி என்னவென்றால், பங்களாதேஷ் கடற்படை டிசம்பர் 29 முதல் 30 வரை பாகிஸ்தான் கடற்படையுடன் இணைந்து வங்காள விரிகுடாவில் ஏவுகணை சோதனை பயிற்சி நடத்தவிருக்கிறது. இது சாதாரணமான ஒரு பயிற்சி அல்ல. இதுவரை நடைபெற்றவற்றில் மிகப்பெரிய கூட்டு கடற்படை பயிற்சியாக இது கருதப்படுகிறது. இந்த பயிற்சிக்காக பாகிஸ்தான் கடற்படையின் 2 போர் கப்பல்கள் ஏற்கனவே பங்களாதேஷ் கடல் எல்லைக்குள் வந்து சேர்ந்துள்ளன. அவற்றில் ஒன்று PNS தைமூர், மற்றொன்று PNS ஷாஜஹான். இந்த 2 போர் கப்பல்களும் சீனாவின் டைப் 54 தளத்தில் உருவாக்கப்பட்டவை. அதாவது சீன தொழில்நுட்பத்துடன் கூடிய பாகிஸ்தான் கப்பல்கள் இப்போது வங்காள விரிகுடாவில் செயலில் உள்ளன. இந்த கப்பல்களுடன் இணைந்தே பங்களாதேஷ் கடற்படை இந்தியாவுக்கு எதிரான பயிற்சியை நடத்துகிறது. இதில் மிக அதிக கவலைக்குரிய விஷயம் என்னவென்றால், இந்த ஏவுகணை சோதனை பயிற்சி இந்தியாவின் சிறப்பு பொருளாதார மண்டலத்திலிருந்து சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவிலேயே நடைபெறுகிறது. அதாவது இந்தியாவின் கடல் நலன்களுக்கு மிக அருகில். இதனால்தான் இந்திய கடற்படை முழுமையாக எச்சரிக்கை நிலையில் உள்ளது. ஒவ்வொரு அசைவையும் கவனித்து வருகிறது. ஒவ்வொரு கப்பலையும் கண்காணித்து வருகிறது. அடுத்து என்ன நடக்கப் போகிறது? இது குறித்து இந்தியா என்ன தெளிவான செய்தியை வழங்கியுள்ளது? பங்களாதேஷின் இந்த இரட்டை நடை எவ்வளவு பெரிய விலையை வாங்கிக் கொள்ளும்? இதையெல்லாம் இப்போது விரிவாக புரிந்து கொள்வோம். நண்பர்களே, இப்போது இந்த முழு விவகாரத்தையும் இன்னும் ஆழமாக பார்ப்போம். ஏனெனில் இது ஒரு கடற்படை பயிற்சி மட்டுமல்ல. இதன் பின்னால் நேரடியான மூலோபாய செய்தி மறைந்துள்ளது. இந்தியா பங்களாதேஷுக்கு உணவு மற்றும் அடிப்படை தேவைகளில் உதவி செய்து வரும் அதே நேரத்தில் பங்களாதேஷ் கடற்படை மற்றும் பாகிஸ்தான் கடற்படை இணைந்து இந்த பயிற்சியை நடத்துகின்றன. இந்த முரண்பாடே இந்த செய்தியை மிக ஆபத்தானதாக மாற்றுகிறது. இந்த பயிற்சி தொடர்பாக பங்களாதேஷின் இன்டர் சர்வீசஸ் பப்ளிக் ரிலேஷன்ஸ் அதிகாரப்பூர்வ அறிக்கையையும் வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையில் டிசம்பர் 29 மற்றும் 30 இடையில் ஏவுகணை சோதனை நடத்தப்படும் என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளது. மேலும் அந்த நேரத்தில் இந்திய கடற்படை அல்லது இந்திய மீனவர்கள் கூட பங்களாதேஷ் கடல் எல்லைக்கு அருகில் வரக்கூடாது என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஏனெனில் இந்த பயிற்சியில் உயிருடன் உள்ள ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட உள்ளன. உயிரிழப்பு ஏற்படும் அபாயமும் உள்ளது. நண்பர்களே, இந்த எச்சரிக்கையின் நேரத்தை கவனியுங்கள். ஒரு பக்கம் இந்தியாவிடம் அரிசி, வெங்காயம் கோரல், மறுபக்கம் இந்தியாவுக்கு மிரட்டல். இந்த அளவுக்கு தைரியமாக பங்களாதேஷ் இதை செய்வதற்கு பின்னால் என்ன நம்பிக்கை உள்ளது என்ற கேள்வி எழுகிறது. உண்மையில் இதன் பின்னால் பாகிஸ்தான் மற்றும் சீனா ஆகிய 2 நாடுகளின் மறைமுக தூதரக அரசியலே செயல்பட்டு வருகிறது. வங்காள விரிகுடா இந்தியாவுக்கு ஒரு சாதாரண கடல் பகுதி அல்ல. அது இந்தியாவின் மூலோபாய வாழ்வாதார பாதையாகும். கணக்குகளின்படி இந்தியாவின் கடல் வர்த்தகத்தில் சுமார் 55% இதே பகுதியின் வழியாகவே நடைபெறுகிறது. இந்தியாவின் கிழக்கு துறைமுகங்களில் இருந்து ஒவ்வொரு ஆண்டும் பல $1 பில்லியன் மதிப்புள்ள சரக்குகள் நகர்த்தப்படுகின்றன. அதனால்தான்
இந்த பகுதியில் எந்த வெளிநாட்டு கடற்படையின் இருப்பும் இந்தியாவுக்கு நேரடி பாதுகாப்பு சவாலாக மாறுகிறது. குறிப்பாக அது பாகிஸ்தான் கடற்படையாகவும் சீன தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட கப்பல்களாகவும் இருந்தால். இப்போது பாகிஸ்தான் போர் கப்பல்கள் பற்றி பேசுவோம். பிஎன்எஸ் தைமூர் மற்றும் பிஎன்எஸ் ஷாஜஹான் ஆகிய இரண்டும் பல்துறை திறன் கொண்ட ஃப்ரிகேட் கப்பல்களாகும். இந்த கப்பல்களில் கப்பல்களை தாக்கும் ஏவுகணைகள், வான்வழி பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் மேம்பட்ட ரடார்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இவை சீனாவின் டைப் 54 தளத்தில் உருவாக்கப்பட்டவை. இவற்றின் மின்னணு கண்காணிப்பு திறன் மிகவும் வலுவானதாக கருதப்படுகிறது. அதாவது பயிற்சி என்ற பெயரில் உளவு நடவடிக்கைகள் நடைபெறும் அபாயம் முழுமையாக உள்ளது. இதனால்தான் இந்திய கடற்படை உடனடியாக கடுமையான நிலைப்பாட்டை எடுத்துள்ளது. கிழக்கு கடற்படை கட்டளை தலைமையகத்தின் சார்பில் பங்களாதேஷ் யாருடன் வேண்டுமானாலும் பயிற்சி நடத்தி கொள்ளலாம். ஆனால் எந்த கப்பலும் இந்தியாவின் எக்ஸ்க்ளூசிவ் எகனாமிக் சோனுக்குள் தோன்றக்கூடாது என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அப்படி நடந்தால் அது சாதாரண பயிற்சியாக அல்ல, பகைமையான நடவடிக்கையாகவே கருதப்படும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. இங்கே இன்னொரு முக்கியமான விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டியுள்ளது. பங்களாதேஷ் விரும்பியிருந்தால் இதே கடற்படை பயிற்சியை இந்தியாவுடன் சேர்ந்து நடத்தக்கூடிய வாய்ப்பு இருந்தது. இந்தியாவும் பங்களாதேஷும் வங்காள விரிகுடாவின் இயற்கையான கூட்டாளிகள். இதற்கு முன்பும் இரு நாடுகளுக்கிடையே ஒருங்கிணைந்த கடல் கண்காணிப்பு நடவடிக்கைகளும் கூட்டு பயிற்சிகளும் நடைபெற்று வந்துள்ளன. இவ்வாறு இருக்கும்போது பாகிஸ்தானை அழைத்திருப்பது பங்களாதேஷ் ஜான்பாகவே இந்தியாவை புறக்கணித்து வருகிறதற்கான தெளிவான அறிகுறியாகும். அதே நாடு இந்தியாவின் முன்னிலையில் ஜனநாயகத்தை பற்றி கேள்வி எழுப்புகிறது, இந்தியாவுக்கு எதிராக அறிக்கைகள் வெளியிடுகிறது. அதே நேரத்தில் இந்தியாவிடமிருந்து உணவுக்காக கையேந்தி நிற்கிறது என்றால் நம்பிக்கையின் அடித்தளம் தானாகவே குலுங்கத் தொடங்குகிறது. இப்போது இதற்கு பிறகு இந்தியாவிடம் என்னென்ன தேர்வுகள் உள்ளன, இந்த இரட்டை ஆட்டத்திற்கு எந்த வகையில் பதில் அளிக்க முடியும் என்பதைத்தான் இப்போது உங்களுக்கு விளக்க முயற்சிக்கிறோம். நண்பர்களே, இப்போது மிக முக்கியமான கேள்வி என்னவென்றால், இந்தியா இந்த முழு நிகழ்வையும் எந்த கோணத்தில் பார்க்கிறது, எதிர்காலத்தில் எந்த நிலைப்பாட்டை எடுக்கப் போகிறது என்பதுதான். ஏனெனில் இது ஒரு சாதாரண கடற்படை பயிற்சி மட்டுமல்ல, அண்டை நாடுகளுக்கிடையில் வரையப்படும் நம்பிக்கையின் எல்லையை பற்றிய விஷயமாகும். இந்தியா இதுவரை பொறுமையை காட்டி வந்துள்ளது. ஆனால் அந்த பொறுமையை பலவீனமாக நினைப்பது எந்த நிலையிலும் சரியானது அல்ல. இந்திய கடற்படையின் கிழக்கு கடற்படை கட்டளை பங்களாதேஷுக்கு தெளிவான மற்றும் நேரடியான செய்தியை வழங்கியுள்ளது. நீங்கள் விரும்பும் வகையில் பயிற்சி நடத்தி கொள்ளுங்கள். ஆனால் இந்தியாவின் சிறப்பு பொருளாதார மண்டலத்தை சுற்றிய பகுதிகளில் எவ்வித ஊடுருவலையும் இந்தியா ஒருபோதும் பொறுக்காது. இது சர்வதேச கடல் சட்டத்தின் கீழ் இந்தியாவுக்கு உள்ள சட்டபூர்வமான உரிமை. அந்த உரிமையை பாதுகாப்பதற்காக இந்திய கடற்படை முழுமையாக தயார் நிலையில் உள்ளது. நண்பர்களே, எண்ணிக்கைகளை பார்த்தால் இந்தியாவின் கிழக்கு கடற்படை படையில் இந்த நேரத்தில் டெஸ்ட்ராயர்கள், ஃப்ரிகேட்கள், நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் கடல் கண்காணிப்பு விமானங்கள் முழு திறனுடன் பணியில் உள்ளன. வங்காள விரிகுடாவில் இந்தியாவின் கண்காணிப்பு திறன் இவ்வளவு வலுவாக உள்ளது என்பதால் ஒவ்வொரு வெளிநாட்டு கப்பலின் அசைவுகளும் நிமிடமாக கண்காணிக்கப்படுகின்றன. பயிற்சி என்ற பெயரில் நடைபெறும் எந்த உளவு நடவடிக்கையும் மறைந்துவிட முடியாது. இப்போது நம்பிக்கையை பற்றி பேசலாம். பங்களாதேஷின் பொருளாதாரம் இன்றும் பல நிலைகளில் இந்தியாவை சார்ந்தே உள்ளது. அது உணவு தானியமாக இருந்தாலும், மின்சாரமாக இருந்தாலும், வர்த்தகமாக இருந்தாலும் அல்லது போக்குவரத்து வசதியாக இருந்தாலும் இந்தியா ஒவ்வொரு முனையிலும் ஆதரவு வழங்கி வந்துள்ளது. ஆனால் இதற்கு பதிலாக இந்தியாவுக்கு இராணுவ அழுத்தமும் மிரட்டல்களும் கிடைத்தால் இரு நாடுகளுக்கிடையேயான உறவுகளின் திசை தானாகவே மாறிவிடும். அந்த மாற்றம் பங்களாதேஷுக்கு அதிகமான இழப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். பாகிஸ்தானும் சீனாவும் இணைந்து வங்காள விரிகுடாவில் தங்களுடைய இருப்பை அதிகரிக்க முயற்சிக்கின்றன என்பதை இந்தியா தெளிவாக புரிந்து கொள்கிறது. ஆனால் இந்தியாவுக்கு பொறுத்தவரை இந்த பகுதி ஒரு சாதாரண கடல் பகுதி அல்ல, அது தேசிய பாதுகாப்பின் முதுகெலும்பாகும். அதனால்தான் எந்த ஒரு தூண்டுதலுக்கும் தூதரக நடவடிக்கைகளோடு சேர்த்து வலுவான மூலோபாய பதிலும் வழங்கப்படும். நண்பர்களே, நேரடியாகச் சொன்னால்
இந்தியா உதவியும் செய்யும். ஆனால் கண்களை மூடி நம்பிக்கையையும் வைக்காது. நட்பு என்பது மரியாதை மற்றும் நேர்மையின் அடிப்படையில் உருவாக வேண்டியது, இரட்டை நடவடிக்கைகளின் அடிப்படையில் அல்ல. இனி எதிர்காலத்தில் பங்களாதேஷ் கப்பல்களோ அல்லது அதன் கூட்டாளிகளோ தவறுதலாக கூட இந்திய கடல் எல்லைக்குள் தோன்றினால் அதற்கான பதில் வார்த்தைகளில் அல்ல, நடவடிக்கைகளில் இருக்கும். இப்போது நீங்கள் சொல்லுங்கள், இப்படிப்பட்ட அண்டை நாட்டின் மீது இந்தியா எவ்வளவு நம்பிக்கை வைக்க வேண்டும்? கடல் எல்லையில் ஏதேனும் தூண்டுதல் ஏற்பட்டால் இந்திய கடற்படை எந்த வகையான நடவடிக்கையை எடுக்க வேண்டும்? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் அவசியம் எழுதுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மேலும் பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள். ஜெய் ஸ்ரீ ராம்.